சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் 1 மணி நேரத்திற்கு மேலாக நீதிபதி தீர்ப்பினை வாசித்து வருகிறார். மேலும் அவர்களை அதிகாலை வரை தொடர்ந்து தாக்கியுள்ளனர் என்றும் குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக நீதிபதி கூறியிருக்கிறார். இரவு 8 மணி முதல் அதிகாலை 3 மணி வரை தொடர்ந்து அவர்களை தாக்கியிருப்பதாக குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக நீதிபதி கூறியிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் அடிக்கச் சொன்னதால் தான் இருவரையும் காவல்துறையினர் தாக்கியிருக்கின்றனர் என்றும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். இரவு 8 மணி முதல் அதிகாலை 3 மணி வரை தொடர்ந்து அவர்களை தாக்கியிருப்பதாக குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக நீதிபதி கூறியிருக்கிறார். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக தீர்ப்பினை நீதிபதி முத்துக்குமரன் வாசித்து வருகிறார். உடலின் உட்புறம் இருந்த காயம் பலமுறை தாக்கியதால் ஏற்பட்ட காயம் என்பது பிரேத பரிசோதனையில் தெரிய வந்திருப்பதாக நீதிபதி கூறியிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழகத்தையே உலுக்கிய சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் முக்கிய திருப்பமாக இன்று தற்போது தீர்ப்பு வாசிக்கப்பட்டு வருகிறது. 1 மணி நேரத்திற்கு மேலாக தொடர்ந்து நீதிபதி முத்துக்குமரன் தீர்ப்பினை வாசித்து வருகிறார். மேலும் அவர்கள் ஆயுதங்களால் தாக்கியதாலேயே உயிரிழந்திருக்கின்றனர் என்று மருத்துவ அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் கம்பி போன்ற ஆயுதங்களால் தாக்கியதாலேயே உயிரிழந்திருக்கின்றனர் என்றும் மருத்துவ அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக நீதிபதி முத்துக்குமரன் தெரிவித்திருக்கிறார். உடலின் உட்புறம் இருந்த காயம் பலமுறை தாக்கியதால் ஏற்பட்ட காயம் என்பது பிரேத பரிசோதனையில் தெரிய வந்திருக்கிறது என்று நீதிபதி முத்துக்குமரன் தெரிவித்திருக்கிறார். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 9 காவலர்களும் குற்றவாளிகள் என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 9 காவலர்களும் குற்றவாளிகள் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. ஐந்து ஆண்டுகள் 9 மாதங்கள் நடந்து வந்த சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 9 பேரும் குற்றவாளிகள் என்று நீதிபதி தீர்ப்பு வழங்கியிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் 9 பேரும் குற்றவாளிகள் என நீதிபதி முத்துக்குமரன் தீர்ப்பு வழங்கியிருக்கிறார். 1 மணி நேரத்திற்கு மேலாக தீர்ப்பினை வாசித்து வந்த நீதிபதி முத்துக்குமரன் சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் 9 பேரும் குற்றவாளிகள் என தீர்ப்பு வழங்கியிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் 9 பேரும் குற்றவாளிகள் என நீதிபதி முத்துக்குமரன் தீர்ப்பு வழங்கியிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழகத்தையே உலுக்கிய சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் 9 பேரும் குற்றவாளிகள் என்று நீதிபதி முத்துக்குமரன் தீர்ப்பு வழங்கியிருக்கிறார். மேலும் இது தொடர்பான விவரங்களை நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். ஹரிகிருஷ்ணன், வணக்கம். தமிழகத்தையே உலுக்கிய சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 9 பேரும் குற்றவாளிகள் என நீதிபதி முத்துக்குமரன் தீர்ப்பு வழங்கியிருக்கிறார். மேலும் அவர்களுக்கு என்ன தண்டனை வழங்கப்படவிருக்கிறது பற்றிய விவரங்கள் என்ன, சொல்லுங்க.
சாத்தான்குளம் தந்தை மகன் வழக்கில் கொலை வழக்கில் தற்போது 5 ஆண்டுகள் 9 மாதத்திற்கு பின்னாக தற்போது தீர்ப்பானது மதுரை மாவட்டம் முதலாவது கூடுதல் நீதிமன்ற நீதிபதி முத்துக்குமரன் வாசித்திருக்கிறார். ஏறத்தாழ 1.5 மணி நேரம் இந்த தீர்ப்பானது வாசிக்கப்பட்டு இருக்கிறது. அதிலே மிக முக்கியமாக 9 பேரும் குற்றவாளிகள் என நீதிபதி தற்போது அறிவித்திருக்கிறார். இவர்களுக்கான தண்டனை விவரங்களை மார்ச் 30ஆம் தேதி 9 பேருக்கும் தண்டனை விவரங்களை மார்ச் 30ஆம் தேதி அறிவிக்கும் தகவலையும் தற்போது அவர் அந்த அறிவிக்கிறோம் என்கிற தீர்ப்பில் தெரிவித்திருக்கிறார். பல்வேறு சாராம்சங்களை வாசித்திருக்கிறார். ஏறத்தாழ ஒரு 1.5 மணி நேரம் இந்த தீர்ப்பிலே என்ன முக்கிய சாராம்சங்கள் இருந்தது, என்னென்ன பிரச்சனைகள் இருந்தது என்பதை குறித்து தொடர்ந்து அவர்கள் வாசித்து வந்தார். இவருடைய என்ன மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருந்தது, இவருடைய பல்வேறு சாராம்சங்களை அவர் தெரிவித்திருக்கிறார். முக்கியமாக உயிரிழந்த தந்தை ஜெயராஜ், மகன் பென்னிக்ஸ் ஆகிய இருவர் மீதும் போடப்பட்ட வழக்கு பொய் வழக்கு என விசாரணையில் தெரிய வந்திருப்பதாக நீதிபதி முத்துக்குமரன் தெரிவித்திருக்கிறார். காயமடைந்த தந்தை மகன் ஆகிய இருவரும் அணிந்திருந்த ஆடைகள் வழக்கின் முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த படிந்த ஆடைகளை உறவினர்களிடம் கொடுத்து குப்பை தொட்டியில் போட சொல்லி இருக்கிறார்கள். சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் அந்த ஆடையை கைப்பற்றி விசாரணைக்கு உட்படுத்தப்படவில்லை. இந்த வழக்கில் சிபிஐ தரப்பு முன்வைத்த குற்றச்சாட்டுகள் உண்மை என்பதை இந்த நீதிமன்றம் உறுதி செய்கிறது என்பதை தெரிவித்திருக்கிறார். இந்த வழக்கில் அனைத்து தடைகளையும் குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் அளித்துள்ளனர். இந்த வழக்கினுடைய அனைத்து தரப்பு விசாரணைகளை பார்க்கும்போது சம்பந்தப்பட்ட குற்றம் சாட்டப்பட்ட அனைவரும் குற்றவாளிகள் என்பதை இந்த நீதிமன்றம் தீர்ப்பாக அளிக்கிறது என்பதை தெரிவித்திருக்கிறார். தற்போது அவர்களை நீதிமன்றத்தில் இருந்து காவல்துறையினர் பாதுகாப்புடன் மதுரை மத்திய சிறையில் அடைப்பதற்காக நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். 1.5 மணி நேரம் இந்த தீர்ப்பை வாசித்திருக்கிறார். அதிலே பல்வேறு சாராம்ச விஷயங்களை செய்திருக்கிறார். அதே முக்கியமாக இவர்கள் பென்னிக்ஸை தலைகீழாக கட்டி கைகளை கட்டி தலைகீழாக தொங்கவிட்டு அடித்து சித்திரவதை செய்ததை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது காவல்துறை பாதுகாப்புடன் இங்கிருந்து அந்த 9 பேரும் தற்போது அழைத்து காவல்துறை வாகனத்தில் ஏற்றக்கூடிய ஒரு நிகழ்வானது நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு பின்னதாக அவருடைய உறவினர்கள் மற்றும் அவருடைய வழக்கறிஞர்கள் அதாவது வழக்கில் தொடர்புடைய அந்த அனைவருமே செய்தியாளர்கள் சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது. 1.5 மணி நேர தீர்ப்பிலே பல்வேறு சாராம்சங்களை சுட்டிக்காட்டி இருக்கிறார். இந்த சம்பவம் நடந்தது எதெல்லாம் ஆதாரமாக எடுத்துக் கொண்டிருக்கிறது நீதிமன்றம், குறிப்பாக பிரேத பரிசோதனை அறிக்கை. இந்த பிரேத பரிசோதனை அறிக்கையிலே அவர்கள் காயமடைந்து இருக்கிறதாக, அதாவது வெளியிலே சிறிய சிறிய காயங்கள் இருந்தாலும் உள்ளுக்குள் எந்த அளவிற்கு காயங்கள் இருந்தது என்பதை பிரேத பரிசோதனை அறிக்கையின் மூலமாக தெரிய வந்திருக்கிறது. இது அவர்கள் தாமாக ஏற்படுத்திக் கொண்ட காயங்கள் அல்ல, கொடூரமாக அடித்து சித்திரவதை செய்யப்பட்டதன் காரணமாக ஏற்பட்ட காயங்கள் என்பதை பிரேத பரிசோதனை அறிக்கையின் மூலமாக நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார்கள். முக்கியமாக நாம் முன்னதாக கூறியது போல சிபிஐ வைத்திருக்கக்கூடிய அனைத்து குற்றச்சாட்டுகளையும் இந்த நீதிமன்றம் ஏற்றுக்கொள்கிறது என்கிற கருத்தை தெரிவித்திருக்கிறார். அந்த அளவிற்கு சிபிஐ 105 சாட்சிகளை தயார் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி இருக்கிறார்கள். அதுபோல 2447 பக்கங்கள் கொண்ட ஒரு மிகப்பெரிய குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருக்கிறார்கள். அதற்குரிய ஆதாரங்களையும் தாக்கல் செய்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் வாத பிரதிவாதங்கள் கடந்த சில ஆண்டுகளாக நடைபெற்றது. 5 ஆண்டுகள் 9 மாதத்திற்கு பின்பு இந்த சாத்தான்குளம் கொலை வழக்கிலே தற்போது தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த தீர்ப்பில் 9 பேரும் குற்றவாளிகள் என தெரிவித்திருக்கிறார்கள். அதில் மிக முக்கியமாக அவர்கள் அந்த அடித்து துன்புறுத்திய சித்திரவதை செய்த பின்பு அதை தவறு என அவர்கள் நினைத்து திருத்திக் கொள்ளவில்லை. அந்த தவற்றை அவர்கள் தவறு என நினைத்து திருத்திக் கொள்ளவில்லை என்பதை நீதிபதி கருத்தாக தெரிவித்திருக்கிறார். மிக முக்கியமானதுதான், ஏதோ ஒரு கோபத்தில் ஒரு தவறை செய்து விட்டோம், ஆனால் அது தவறு, ஆகவே அவர்களை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிகிச்சை அளித்திருக்கலாம், ஏதாவது ஒன்று அவர்களை உயிரை காப்பாற்றியிருக்கலாம், ஆனால் அவர்கள் அதை செய்யவில்லை, அவர்கள் தங்களுடைய தவறை திருத்திக் கொள்ள முயலவில்லை என்பதை நீதிபதி அவர்கள் தனது தீர்ப்பிலே தெரிவித்திருக்கிறார். பல்வேறு தகவல்களை தெரிவித்திருக்கிறார். அந்த தகவலின் அடிப்படையில் எந்தெந்த மாதிரி குற்றப்பத்திரிகையிலே சொல்லப்பட்டிருக்கிற அந்த தகவல்களிலே அவர்கள் எப்ப இந்த பொய் வழக்கு போடப்பட்டு காவல்துறைக்கு காவல் நிலையத்துக்கு அழைத்து வந்திருக்கிறார்கள்.
ஒரு 10 நிமிடம் இடைவெளி விட்டு விட்டு அவர்களை விடிய விடிய, அதாவது இரவிலிருந்து 8 மணியிலிருந்து அதிகாலை 3 மணி வரைக்கும் விடிய விடிய அடித்து சித்திரவதை செய்தது இதில் இந்த குற்றப்பத்திரிகையில் தெளிவாக ஆதாரத்துடன் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதிலே பல்வேறு விதமான துன்புறுத்தல்கள், டேபிளிலே அவர்கள் படுக்க வைத்து அவர்களை படுக்க வைத்து அவர்களை அடித்து சித்திரவதை செய்திருக்கிறார்கள். அதே போன்ற தலைகீழாக பெண்ணிக்ஸை கட்டி தொங்க விட்டிருக்கிறார்கள். இது தந்தை மகன் இருவரையும் வந்து அவர் அடித்து சித்திரவதை செய்தது அந்த உறுதியாக இருக்கிறதாக அவர் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அந்த பெண்ணிக்ஸை 200 முறை பின்பக்கமாக தாக்கியதாக அவர் தன்னுடைய உறவினரிடம் தெரிவித்ததை இந்த நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அதற்காக அதையும் வந்து இந்த தனது தீர்ப்பிலே நீதிபதி முத்துக்குமரன் பதிவு செய்திருக்கிறார். இப்படி பல்வேறு சாராம்சங்கள் சுட்டிக்காட்டப்பட்டு இருக்கிறது. முற்றிலுமாக இது கொலை என்பதை நீதிமன்றம் உறுதி செய்திருக்கிறது, தீர்மானித்திருக்கிறது. இதை வந்து ஒரு சாதாரண மரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. இது கொலை என்பதை இந்த நீதிமன்றம் தீர்மானிக்கிறது என்பதை தெரிவித்திருக்கிறார்கள். இப்படி இவர்களுக்கான ஒரு தீர்ப்பை வந்து 1.5 மணி நேரம் நீதிபதி வாசித்திருக்கிறார். அடுத்ததாக வருகின்ற மார்ச் 30 திங்கட்கிழமை 9 பேருக்கும் என்ன மாதிரியான தண்டனை வழங்கப்படும் என்பதை அன்று தெரிவிப்பதாக நீதிபதி இந்த வழக்கை 30ஆம் தேதிக்கு ஒத்தி வைத்திருக்கிறார். 9 பேரின் உடல்நிலை குறித்தும் அவரது விவரங்கள் குறித்தும் ஊதியங்கள் குறித்தும் மத்திய மாநில அரசுகள் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு 30ஆம் தேதிக்கு இந்த வழக்கு உத்தரவு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமாக தற்போதைய கிடைத்திருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் 9 பேர் குற்றவாளிகள் 9 பேருடைய உடல்நிலை குறித்தும் அவரது விவரங்கள் குறித்தும் ஊதியங்கள் குறித்தும் மத்திய மாநில அரசுகள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்கிற ஒரு அறிவிப்பை நீதிபதி உத்தரவை நீதிபதி முத்துக்குமரன் தெரிவித்திருக்கிறார். இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அனைவரும் தண்டனையை அவரது விதிக்கப்பட வேண்டியது அவசியமாக உள்ளது. அனைவருக்குமே வந்து தண்டனை கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்பதை நீதிபதி தன்னுடைய கருத்தில் பதிவு செய்திருக்கிறார். குற்றம் சாட்டப்பட்டவர்களுடைய சம்பள கணக்கு மற்றும் சொத்து விவரங்களை எஸ்பி அலுவலகம் சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். அதாவது வருகின்ற 30ஆம் தேதிக்குள் இவருடைய சொத்து விவரங்கள், சம்பள கணக்கு விவரங்கள், வங்கி கணக்கு விவரங்கள் அனைவற்றையும் நீதிமன்றத்தில் வந்து அறிக்கையாக தாக்கல் செய்ய வேண்டும் என்கிற ஒரு ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். 2 உத்தரவுகள் தற்போது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று, மத்திய மாநில அரசுகள் வந்து அவருடைய நான் முன்னதாக கூறிய போல மத்திய மாநில அரசுகளுக்காக ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒன்று தூத்துக்குடி எஸ்பிக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. நான் கூறியது போல இந்த வழக்கிலே குற்றம் சாட்டப்பட்ட அனைவருக்கும் தண்டனை அவரது விதிக்கப்பட வேண்டியது அவசியம் என்பதை தெரிவித்திருக்கிறார்கள். உடல்நிலை 9 பேருடைய உடல்நிலை, அவரது விவரங்கள் குறித்தும் ஊதியங்கள் குறித்தும் மத்திய மாநில அரசுகள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும். அதே நேரத்தில் சம்பள கணக்கு, சொத்து விவரங்களை குறித்தும் நீதிபதிக்கு வந்து அவர்கள் எஸ்பி அலுவலகத்தின் மூலமாக தாக்கல் செய்ய வேண்டும் என்கிற உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். இதுதான் தற்போதைய தகவலாக இருக்கிறது. அவர்கள் நீதிமன்றத்திலிருந்து தற்போது காவல்துறை வாகனத்தில் இன்னும் சற்று நேரத்தில் அவர்கள் ஏற்றி மதுரை மத்திய சிறைக்கு அழைத்து வர இருக்கிறார்கள். நீதிமன்ற வளாகம் முழுவதும் தற்போது வழக்கறிஞர்கள் மற்றும் ஜனாதிபதி குடும்பத்தினர் உள்ளிட்டோர்கள் குவிந்திருக்கிறார்கள். ஏறத்தாழ 500க்கும் மேற்பட்டோர் இந்த வழக்கிலே எந்த மாதிரி தீர்ப்பு வரப்போகிறது, எந்தெந்த சாராம்சங்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்பது குறித்து தொடர்ச்சியாக அவர்கள் பேசி வந்தார்கள். தற்போது 9 பேரும் இன்னும் சற்று நேரத்தில் இங்கிருந்து புறப்பட்டு மதுரை மத்திய சிறைக்கு கொண்டு செல்லப்பட இருக்கிறார்கள். மோகன், தமிழகத்தையே உலுக்கிய சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 9 பேரும் குற்றவாளிகள் என்று நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருப்பது தொடர்பான விவரங்களையும், மேலும் அவர்களுக்கான தண்டனை மார்ச் 30ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்பது தொடர்பான விவரங்களையும் வழங்கியதற்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்.
சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்ட 9 போலீசாரையும் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்ட 9 போலீசாரையும் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 9 போலீசாரையும் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கு தொடர்பாக 1.5 மணி நேரத்திற்கு மேலாக நீதிபதி முத்துக்குமரன் தீர்ப்பை வாசித்து வந்தார். பின்பு 9 பேரும் குற்றவாளிகள் என்று நீதிபதி தீர்ப்பு வழங்கியிருக்கிறார். மேலும் அவர்களுக்கான தண்டனை விவரங்கள் மார்ச் 30ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அதுவரை குற்றம் சாட்டப்பட்ட 9 போலீசாரும் நீதிமன்ற காவலில் வைக்க வேண்டும் என்று நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். தமிழகத்தையே உலுக்கிய சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 9 பேரும் குற்றவாளிகள் என்று நீதிபதி முத்துக்குமரன் தீர்ப்பு வழங்கியிருக்கிறார். மேலும் குற்றவாளிகள் 9 பேரையும் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி முத்துக்குமரன் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்.